வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்ட அரியாங்குப்பம் காவல் நிலைய காவலர்களை இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் ஆகியோர் பாராட்டினர். புதுச்சேரி அரசுக்கு புதுவை, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் 7 அரசு கல்லூரிகள் உள்ளன. திருட்டு கார்களுக்கு புதுச்சேரியில் ஆர்சி புக் உள்ளிட்ட ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்த வழக்கில் கேரளாவைச் சேர்ந்த ஷாஜித் அரிபரம்பில் என்பவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்ட அரியாங்குப்பம் காவல் நிலைய காவலர்களை இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் ஆகியோர் பாராட்டினர். புதுச்சேரியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் காவல் நிலையங்களை ஒவ்வொரு ஆண்டும் அரசு அறிவித்து வருகிறது. இந்த விருதானது குற்றங்களை கண்டறிதல், குற்றவாளிகளை விரைந்து கைது செய்தல், குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுதல், சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தல், விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபடுதல், சமுதாய பணிகளில் ஆர்வம் காட்டுதல், குற்ற பதிவேடுகளை பராமரித்தல், புகாரளிக்க வரும் பொதுமக்களை வரவேற்கும் முறை உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான சிறந்த காவல் நிலையமாக அரியாங்குப்பம் காவல் நிலையம் தேர்வு செய்யப்பட்டது. காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சத்யநாராயணன், சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் ஆகியோருக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சுழற்கோப்பை மற்றும் ரூபாய் 25,000 ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார். இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக இன்று அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் அனைத்து நிலை காவலர்களையும் அழைத்து இன்ஸ்பெக்டர் சத்யநாராயணன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் ஆகியோர் பாராட்டினர். புதுச்சேரி அரசுக்கு புதுவை, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் 7 அரசு கல்லூரிகள் உள்ளன. மத்திய தேர்வாணையத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை பேராசிரியர்கள் 160 பேருக்கு மேல் இந்த கல்லூரிகளில் பணியாற்றுகின்றனர். இவர்களுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. ஊதிய நிலுவைத் தொகையும் இதுவரை வழங்கவில்லை. இதில் புதிய கட்டுப்பாடுகளை விதித்து புதுச்சேரி அரசு வெளியிட்ட அரசாணையை திரும்ப பெற கோரி இரவு பகலாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். நேற்று மாலை பாரதிதாசன் கல்லூரி அருகே வாயிற்கூட்ட போராட்டம் நடைபெற்றது. இரவு முதல் காஞ்சிமாமுனிவர் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் பெண் பேராசிரியர்கள் மட்டுமே பங்கேற்ற உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டோர் கூறுகையில், எங்களுக்கு சேர வேண்டிய பதவி உயர்வு நிலுவைத் தொகையை புதுவை அரசு வழங்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கல்லூரி பேராசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் வகையில் கல்லூரி முதல்வர்களுக்கு விளக்கம் கேட்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது கண்டிக்கத்தக்கது என்றனர். புதுச்சேரி அரசை சார்ந்த அரசு கல்லூரி பேராசிரியர்கள் 2002 முதல் 2018 வரை யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய மத்திய தேர்வாணை குழு தேர்வு செய்த பேராசிரியர்கள் ஏறக்குறைய 15 ஆண்டுகளாக நாங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த 15 ஆண்டுகளுக்கு உரிய பணி உயர்வு, ஊதிய உயர்வு இவற்றை நாங்கள் இடையறாத அரசிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இது குறித்து அரசும் எங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுத்து நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று வரை அது எங்கள் கைகளுக்கு எட்டவே இல்லை. அதனால் 2022, 25 ஆகிய ஆண்டுகளிலே நாங்கள் போராட்டம் செய்தோம். அதனாலும் பலனில்லை. எனவே இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து 2 வாரங்களுக்கு மேலாக இந்த போராட்டங்களை அற வழியிலே எந்தவித கல்லூரி பணிகளுக்கும் இடையூறு இல்லாமல், மாணவர்களுடைய கல்வியும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் அவர்களுக்கு கல்வியை கற்பித்து விட்டு இங்கு எங்களுடைய ஓய்வு நேரத்திலே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். இரவு பகலுமாக 24 மணி நேரமும். திருட்டு கார்களுக்கு புதுச்சேரியில் ஆர்சி புக் உள்ளிட்ட ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்த வழக்கில் கேரளாவைச் சேர்ந்த ஷாஜித் அரிபரம்பில் என்பவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் ஆர்சி புக் உள்ளிட்ட போலி ஆவணங்கள் தயாரித்து கார்கள் விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி போலீசாருக்கு கடந்த 2006ஆம் ஆண்டு புகார் வந்தது. இதையடுத்து கேரளா கண்ணூர் சிகே ரோட்டைச் சேர்ந்த ஹம்சா அரிபரம்பில் மகன் சோடாபாபு என்ற ஷாஜித் அரிபரம்பில் உள்ளிட்ட 12 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த 30க்கும் மேற்பட்ட கார்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி தலைமை குற்றவியல் கோர்ட்டில் நடந்த வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த 12 பேர்களில் ஷாஜித் அரிபரம்பில் தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாகினார். ஷாஜித் மீது நீதிபதி கடந்த 2010ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி பிடியாணை பிறப்பித்தார்.
இந்த நிலையில் சிபிசிஐடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான சிறப்பு படையினர் நவீன தகவல் தொழில்நுட்பம் மூலம் விசாரித்த போது கடந்த 12ஆம் தேதி ஷாஜித் கேரளாவில் பதுங்கி இருப்பதாக தகவல் வந்தது. இதையடுத்து போலீசார் கேரளாவிற்கு சென்று கேரளா மலப்புரம் மாவட்டம் திரூர் அருகே அளத்தூர் பகுதியில் இருந்த ஷாஜித் அரிபரம்பலை நேற்று முன்தினம் கைது செய்தனர். பின்பு அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஷாஜித் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கார்களை திருடப்பட்ட வாகனங்களை மற்ற நபர்களிடம் விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதற்கிடையே கடந்த 2010ஆம் ஆண்டு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளியை 16 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்த போலீசாரை சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் பாராட்டினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்கிரீவர் திருக்கோவிலில் 55வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி துவஜாரோகணம் என்னும் கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்கிரீவர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் 55வது பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக ஹயக்கிரீவர் சுவாமிக்கு தீப ஆராதனை நடைபெற்று அலங்கரிக்கப்பட்ட கொடிமரத்திற்கு சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்று கன்னியாகுளத்தில் கருட கொடியேற்றி துவஜாரோகணம் என்னும் கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு பாராயணம் பாடப்பட்டு ஹயக்கிரீவருக்கு சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது. இது பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயக்கிரீவரை வழிபட்டு சென்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும். உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் ஆதிதிராவிடர் வகுப்பை சார்ந்த ஏழை தாய்மார்களின் மகள் திருமண உதவித்தொகையாக ரூபாய் 1 லட்சம் நிதி உதவித்தொகைக்கான ஆணையினை உருளையன்பேட்டை தொகுதி பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் ஆதிதிராவிடர் வகுப்பை சார்ந்த ஏழை தாய்மார்களின் மகள் திருமண உதவித்தொகையாக ரூபாய் 1 லட்சம் நிதி உதவித்தொகைக்கான ஆணையினை உருளையன்பேட்டை தொகுதி பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு நிதி உதவித்தொகைக்கான ஆணைகளை பயனாளிகளிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை தொகுதி ஆய்வாளர் அதிகாரிகளும் மற்றும் நேயம் மக்கள் கழக பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். அப்பாவி தமிழர்களை சுட்டுக் கொன்ற கர்நாடக வனத்துறையினரின் மனிதநேயமற்ற செயலுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளார். உண்மைகள் வெளிவர உடனடியாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக மாநிலத்தின் காவேரி வனவிலங்கு சரணாலய பகுதியில் தமிழகத்தைச் சேர்ந்த அந்தோணிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர் மற்றும் குமார் ஆகிய 3 தமிழர்கள் கர்நாடக வனத்துறையினரால் மிக கொடூரமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தி அறிந்து ஆழ்ந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து காட்டில் காணாமல் போன மாடுகளை தேடிச் சென்ற உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்த அப்பாவி மக்களை மான் வேட்டைக்காரர்கள் என்று முத்திரை குத்தி கொன்றிருப்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அராஜக போக்காகும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக
ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்காப்பிற்காக சுட்டோம் என்கிற வனத்துறையினரின் ஒருதலை பட்சமான விளக்கம் அப்பட்டமான மனித உரிமை மீறலையும் இந்த கொடூர கொலையையும் மூடி மறைக்கும் பார்க்கும் முயற்சியே தவிர வேறில்லை. எல்லையோர பகுதியில் வாழும் ஏழை தமிழர்களின் உயிருக்கு அண்டை மாநில வனத்துறையினரால் தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த சம்பவத்தில் உள்ள உண்மை பின்னணிகள் முழுமையாக வெளிவர வேண்டும். மாநில வனத்துறையின் விசாரணை இதில் நியாயமாக இருக்காது என்பதால் மத்திய அரசு உடனடியாக இந்த கொடூர சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சி சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதுடன் தவறிழைத்த வனத்துறை அதிகாரிகள் மீது உடனடியாக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழு சார்பில் வீரக்கலைகள் நிகழ்ச்சிகள் 3வது நிகழ்ச்சியாக உருவையார் மேடையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 4வது நிகழ்ச்சியாக புதுச்சேரி அரசின் கலைமாமணி விருது பெற்ற சிறப்பான கர்நாடக சங்கீதம் மற்றும் மெல்லிசை தெரிந்த ஒரே கலைஞர் கலைமாமணி யுனேஸ் அவர்களின் மெல்லிசை நிகழ்ச்சி மக்களால் பாராட்டப்பட்டது. ஆகஸ்ட் 17ஆம் தேதியுடன் அனைத்து நிகழ்ச்சிகளும் நிறைவு பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கலை பண்பாட்டுத்துறை அதிகாரிகள், நூலக தகவல் அதிகாரிகள் சிறப்புடன் செய்திருந்தனர். நடிகர் சிலம்பரசன் மீதான அன்பை வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்திய புதுச்சேரி சிம்பு ரசிகர்கள் தங்களது ஓவிய திறமையால் அனைவரையும் அசத்தியுள்ளனர். அரசன் திரைப்படத்திற்காக சிம்பு ரசிகர்கள் இணைந்து உருவாக்கிய பிரம்மாண்டமான வால் ஆர்ட் பார்ப்பவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வண்ணமயமாகவும் நேர்த்தியாகவும் அமைந்துள்ளது. சுவரை வெறும் சுவராக பார்க்காமல் தங்களது கற்பனை திறனை கொண்டு பிரம்மாண்டமான ஓவியமாக மாற்றிய ரசிகர்களின் கலை திறமைக்கு பலரும் பாராட்டு தெரிவித்தனர். ரசிகர்கள் ஆகியோர் இணைந்து உருவாக்கிய இந்த வால் ஆர்ட்டின் திறப்பு விழா புதுச்சேரியில் உற்சாகமாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிம்பு ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான ரசிகர்களும் கலந்து கொண்டு ஓவிய கலைஞர்களை பாராட்டினர். அவர்களுக்கு சால்வை அணிவித்து போட்டோ ஃப்ரேம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து கேக் வெட்டியும் பட்டாசுகள் வெடித்தும் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். சிம்புவின் மீதான அன்பை ஓவியமாக மாற்றி சுவற்றையே பேச வைத்த புதுச்சேரி ரசிகர்களின் கலை திறமை அரசன் படத்தின் வருகைக்கு முன்பே ரசிகர்களிடையே கவனம் ஈர்த்து வருகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்ட அரியாங்குப்பம் காவல் நிலைய காவலர்களை இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் ஆகியோர் பாராட்டினர். புதுச்சேரி அரசுக்கு புதுவை, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் 7 அரசு கல்லூரிகள் உள்ளன. திருட்டு கார்களுக்கு புதுச்சேரியில் ஆர்சி புக் உள்ளிட்ட ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்த வழக்கில் கேரளாவைச் சேர்ந்த ஷாஜித் அரிபரம்பில் என்பவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.